ஐயா சோழாச்சாரி ஐயா வாங்க ஐயா வணக்கம் சுகச்சேமத்தோடு வாழ்வாய் சோனா உடாச்சாரி இந்த ஊர் ஆச்சாரி நீங்க சொந்த சித்தாத்தம்மா போய் வர கூட்டுறோடு நான் கூட ஆடுவேன் பேரு என்ன 14 நாள் சண்டை 14 நாள் அப்பதான் எனக்கு ஞாபகம் இருக்கு நான்கு வேதம் 6 சாஸ்திரம் 64 கல்விகாலம் 96 வல்லினம் மெல்லினம் சொல்லினம் சிக்கரை கத்துணுங்க இந்த மகாலட்சுமி சபைக்கு முன்பாக என்னுடைய விளக்கம் தெரியுதா ஓடியா சொல்றேன் பருத்தி வாசரத்தை ஓமகுண்டத்தில் பராக்மேர் தோணர் வந்து தோணாச்சாரி ஓமகுண்டா தெரியல அடிச்சனா கம்மியாடி குடிக்கார பையன் ஊர்ல போன போட்டு குடிக்கார புத்தி என்ன போத பத்தியா முருகு பயில சாராங்க ஓமகுண்டத்தில் வந்து சொன்னாரு என் தந்தையாய பருத்தி வாசர் என்ன செய்தார் தெரியுமா இந்த தேவலோகத்தை ஆள வேண்டும் பெருத்து ஒரு தவத்தை செய்தார் ஆமா அப்படி யாகத்தை செய்யும் நேரத்தில் தேவேந்திரன் பார்த்தார் இவ்வளவு ஒரு ரிஷிக்கு இவ்வளவு ஒரு பேராசையா இவனை எப்படியாவது யாகத்தை நிறுத்த வேண்டும் அப்படி என்று ரம்பை ஊர்வசி மேனகை என்று சொல்லக்கூடிய மேனகை அழைத்து நாட்டிய முறைப்படி கட்டளையிட்டார் வாசம் என்று சொல்லக்கூடிய சந்தன பொழுகு இப்படி சொல்லக்கூடிய வாசனையை பூசிக்கொண்டு அந்த பருத்தி வாசல் தவத்து முன்னாடி சென்று நீ நாட்டியம் புரிந்தால் கலைத்திடுவாய் அப்படி என்று தெரிவித்தார். அந்த வார்த்தை சிறமை மேலையானது வாசம் என்று சொல்லக்கூடிய வாசனத்தை பூசிக்கொண்டு வந்து அந்த ஓமகுண்டத்தை முன்னாடி நின்று நாட்டியம் புரிந்தது. ஆனா இந்த வாசனை எல்லாம் தவம் செய்யும் போது என் தந்தை தவம் செய்தார் அல்லவா, அப்போ இது நாசி வயல ஏறின உடனே என்னடா வாசனையாக அடிக்கிறது கண்ணை திறந்து பார்த்தாரு. பார்த்த உடனே அழகான பெண், அந்த பெண்ணை பார்த்த உடனே நின்றானது கரியமாய் அந்த ஓமகுண்டத்தில் ஆமாண்டா பார்த்த உடனே ஏன்னா அவர் ஒரு ரிஷி அழகான பெண் வந்து இருக்குது அப்படின்னு மனசுதான் நினைச்சார். அந்த விந்தானது கலிகமாய் ஓமகுண்டத்தில் இருந்துச்சு. ஆனால் அந்த விந்து உருண்டு திரண்டு அழகாக ஒரு குழந்தையாக நான் ஜனிக்கிறேன். ஆமாடா ஓமகுண்டத்தில் பிறந்தவன். அப்படி பிறந்த உடனே எனக்கு தோணாச்சேரி என்று பேர் சுட்டி 400 வயதோட வண்ணமாக வளர்த்து வந்தார். அப்படி வளர்த்து வந்த நேரத்தில் 5 வயது ஆனது. 5 வயது ஆன உடனே பள்ளியில் சேர்க்க வேண்டும் என நேர அக்னி கோத்த முனிவரோட பள்ளியில் சேர்த்தார். அப்போ இது பாஞ்சாலோட சின்ன சரி பிள்ளை
பாஞ்சாலனை சேர்த்தாங்க. ஆமா. பாஞ்சாலனும் நானும் ஏய். படித்து வந்தோம். ஆ. அப்போ இது எனக்கு நல்ல முறையில் ஏய். அனைத்து கல்விகளும் ஏறிவிட்டது. ஏறிடுது. ஆனால் பாஞ்சால மன்னனுக்கு அவர் கல்வி என்பது யாரு? கல்வி என்பதே ஏற யாரு கிடையாது. கிடையாது. ஏன் அவனுக்கு ரத்த கிறுக்கு, ஆமா. செல்வ செல்வ கிறுக்கு. கிறுக்கு. ஒரு பணக்காரனுக்கு பட்டு கல்வி ஏறலாம். ஏறாது. அதனால ஆ. அவனுக்கு கல்வியே ஏற கிடையாது. யாரு கிடையாது. ஓடி வந்தால் பாஞ்சாலன் பாஞ்சால மன்னன். ஐயா தோணாச்சாரி அவர்கள் தோணாச்சாரி. இரண்டாவது குருவாக இருந்து இருந்து. எனக்கு அனைத்து வித்தைகளை கற்றுக் கொடுத்தார். வித்தை கட்டி கொடுத்தாங்க. பிற்காலத்திலே ஏய். நான் நாட்டை ஆளக்கூடிய நேரத்தில் ஏய். பொன்பொருள் வேணாலும் தருகிறேன், ஆ. பாதி நாட்டை வேணாலும் தருகிறேன் தருகிறேன். அப்படி என்று தெரிவித்தான் பாஞ்சால மன்னன். ஆஹா. அவன் வார்த்தை சிறமை கொண்டு கொண்டு. நல்ல முறையில் ஆ. அனைத்து வித்தைகளை கற்றுக் கொடுத்து கட்டி கொடுத்தீங்க. ஆமா அனைத்து வித்தைகளை கற்றுக்கொண்டார். கட்டி கொண்டா. கற்றுக்கொண்ட உடனே ஆ. அவர் இலாசனம் சென்று சென்றுட்டீங்க. ஆனா வாலிப வயது ஆகிவிட்டது. ஆகிவிடுது. நேரா கிருபாச்சாரி பார்த்து ஏய். கிருபை என்று சொல்லக்கூடிய ஆ. அவர் தங்கையை கிரிபாச தங்க கிரிபா திருமணம் செய்து. திருமணம் செய்து செய்து. சில காலமாக புத்திரபாகியம் என்பதே கிடையாது. கிடையாது. புத்திரபாகியம் என்பதே கிடையாது. கிடையாது. ஆனால் ஆ. ஒரு நாள் தினத்திலே ஆ. நான் சாணமான செய்ய சென்று விட்டேன் ஆ. நதிக்கரைக்கு. அப்போ இது ஆ. ஒரு சன்னியாசி வந்தார். ஆ. அம்மா பசி என்று கேட்ட உடனே கேட்ட உடனே என் மனைவி கிருவி கிருவி. வாங்கள் சாமி சாமி. சாப்பிடுங்கள் என்று தெரிவித்தது. ஆஹா. அப்போது ஆ. வந்து போட்டு உட்கார்ந்த உடனே ஆ. இலைய போட்டது. இலை போடுது. இலைய போட்டு சாதம் வைக்கும் நேரத்தில் நேரத்திலே அம்மா ஆ. இப்படி சாதம் வைத்தால் நான் புசிக்க மாட்டேன். மாட்டு. பிறந்த மேடையோடு எனக்கு சாதம் வைத்தால் ஆ. கண்டிப்பாக நான் புசிப்பேன் ஆஹா. அப்படி என்று தெரிவித்த உடனே ஆ. என்னுடைய மனைவி வயது விட்டது. ஆ. வந்திருப்பவர் மகானோ ஆ. இல்லையா யாரு? சன்னியாசியோ ஆமா. சாபத்து கொடுத்து விட்டால் சாபத்துக்கு ஆளாகிவிடுவேன் ஆ. அப்படி என்று அலாபரம் ஆடையால் அவுத்து வைத்து அவுத்து விட்டு வைத்துட்டு. அலாபரம் என்று சொல்லக்கூடிய கூந்தல் அவுத்து விட்டு ஆ. என் மனைவி சாதத்தை வைத்தது. வைத்தது. எலியிலே ஆ. சாதத்தை வைத்த உடனே வைத்த உடனே அந்த சாமியாருக்கு விந்தானது கழிவுமாய் கழிவுமாய் அந்த இதில் எலியில விழுந்துவிட்டது. சாதம் விழுந்துடுது. சாதத்தில் விழுந்து விட்டது. விழுந்தது. சாதத்தில் விழுந்த உடனே ஆ. மாயமாக மறந்து விட்டார். மறந்தாரு. அந்த நேரத்தில் நான் வந்து தானவானம் செய்தேன். சரிட்டு வந்தீங்க. இலை போட்டிருக்கிறது, சாதம் வைத்திருக்கிறது. என்ன காரணம்? என்ன காரணம் என்று கேட்டேன். கேட்டு. சாமி ஆ. யாரோ ஒரு சன்னியாசி வந்தா சன்னியாசி வந்தாரு. எனக்கு பசி என்று கேட்டார். கேட்டாரு. இலையை போட்டு சாதம் வைக்கும் நேரத்தில் நேரத்திலே பிறந்த மேனியோடு எனக்கு சாதத்தை வைக்கிறேன் என்று தெரிவித்தார். தெரிந்தாரு. நான் வைத்த உடனே ஆ. மாயமாக மறந்து விட்டார். மறந்துட்டாரு. அப்படி என்று தெரிவித்தார் என்னுடைய மனைவி கிருபி. கிருபி. பார்த்த நாளத்தார் ஆ. வந்திருப்பவர் மகான்தான். ஆ. கண்ணே ஆ. இந்த சாதத்தை நீ புசித்து விடு சாதம் ஏன் புதிய வேண்டும்? அப்படி என்று தெரிவித்தேன். ஆ. ஆனால் அவர் என்ன செய்தார்? ஆ. இது அந்த விந்து கலங்கமாக அந்த இருக்கிறது. சாதம் புதிய இல்லை. ஒன்பவில்லை இவளுக்கு பக்கத்திலே எங்கள் குதிரை கொட்டா இருந்தது பாரு. குதிரை கொட்டா. குதிரை கொட்டாக வைத்த உடனே வைத்த உடனே ஒரு பெண் குதிரையானது அந்த சாதத்தை அந்த புசித்து விட்டது. சாதத்தை சாப்பிட்டு விடுது. புசித்த உடனே ஆ. விசைப்பிண்ட இருபத்தங்கால் மடிக்கு ஆ. 3.25 நாய்க்குள் நாய்க்குள் அழகாக ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை விழுந்துது. அசுத்தின் வயிற்றிலே ஆ. அழகான ஒரு ஒரு குழந்தை குழந்தை பிறந்தது. பிறந்தது. அவன் பேர் தான் ஆ. அசுத்தமன். அசுத்தாம. அசுத்தமன் என்று பேர் சுட்டி பேர் சுட்டி. நாலொரு மேனியா வளர்த்து வந்தோம். வளர்த்தாங்க. ஏன்னா ஆ. குழந்தை ஆ. ஒரு குழந்தையானது தாய் வயிற்றிலே பிறந்தால் பால் கொடுக்கலாம். தாய்ப்பால் கொடுத்து அவன் குழந்தை காப்பாத்துறான். குழந்தை இது குதிரை வயிற்றிலே பிறந்திருக்குது. ஆ. இது எப்படி பால் கொடுக்க முடியும்? கொடுக்க முடியும். அக்கத்து வீட்டிலே ஏசகம் வாங்கி ஆ. போட்டு வந்தோம் கொஞ்ச நாள். ஆமா. என்னுடைய மனைவி தெரிவித்தார். ஆ. சாமி ஆ. உனக்கு எத்தனையோ மாணாக்கள் இருக்கின்றார். இருக்கின்றார்களே. அவரிடம் சென்று சென்று ஒரு பசு கன்று வாங்கி வந்தார். வாங்கி வந்தா இந்த குழந்தையை இந்த குழந்தை காப்பாற்ற காப்பாத்தலாமே. அப்படின்னு என் மனைவி சொன்ன உடனே ஆ. அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஆஹா. ஆஹா ஆ. ஏற்கிற காலத்திலே ஆ. பாஞ்சால மன்னர் தெரிவித்தான். தெரிந்தானே. பாதி பொன்பொருள் வேணாலும் தருகிறேன், பாய் நாடு வேணும் பாதி தருகிறேன். நாடு வேணாலும் தருகிறேன். அப்படி கட்டளைட்டானே. கட்டளைத்தான். ஆ. நமக்கு பொன் வேணா பொருள் வேணா நாடு நாடு வேண்டாம். வேண்டாம். ஒரு பசு கண்டு கொடுத்தால் ஆ. இந்த குழந்தை காப்பாற்றினார் காப்பாத்தலாமே. அப்படின்னு ஆ. பாஞ்சால தேசம் சென்று சென்று அவனுடைய மந்திரி யூக்கி என்று மந்திரி அழைத்து ஆ. குருவாய ஆ. தோணாச்சாரி வந்திருக்கிற அறிக்கை செய்து கேட்டுட்டு வா. இவன் சொன்ன போய் சென்று சொன்ன உடனே உடனே அவன் என்ன தெரிவித்தான் தெரியுமா? பாஞ்சால மன்னன் குருவாய தோணாச்சாரி வந்திருக்கிறார். ஆ. அப்படி என்றால் எனக்கு யாரு தெரியாது, கைத்தை பிடித்து வெளியேற்றல் காய்ச்சல் விட்டு வெளியிட்டாங்க. அப்படி என்று தெரிவித்து பாய் பண்ணி கட்டளைட்டா. என்ன நினைக்கிறான்? ஆ. பாதி நாட்டெல்லாம் கேட்க வந்துக்கிறார், ஆ. பொன்பொருளா கேட்க வந்துக்கிறார். வந்துக்கிறாரு. அப்படி என்று ஆ. கைத்தை பிடித்து வெளியேற்றல் ஆஹா. அப்படி என்று தெரிவித்து விட்டான் பாஞ்சால மன்னன். பாஞ்சால மன்னன். ஓடியெல்லாம் ஈர்ச்சி என்று சொல்லக்கூடிய மந்திரி யார் இல்லை. ஆ. அங்க இருந்த குரல் கொடுத்தேன். ஆ. அதே பாஞ்சால மன்னன் பாஞ்சால மன்னன். ஒரு குரு என்று பாராமல் பாராமல் கைத்து பிடித்து வெளியேற்றல் என்று தெரிவித்தார். அவமானம் செய்தாரு. அப்பேற்பட்ட அவமானம் செய்து விட்டாய் அல்லவா? ஆஹா. தாய் ஏய். உன்னை வேறு சத்திரனுக்கு சத்திரனுக்கு அனைத்து வித்தைகளை கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுத்து உன் அடிவாதண்டம் அடித்து அடித்து மின்கட்டு பின்கட்டாக கட்டி கட்டி ஈத்து வந்து என் காலடியில் போடாவிட்டால் ஏய். என் பேர் தோழாச்சாரி. அப்படி என்று சபதமிட்டு கவனிச்சு. சபதம் விட்டு விட்டு ஆ. நேர அஷ்டாபுரம் சென்று அதுக்கப்புறம் வந்து அஷ்டாபுரம் சென்று ஏய். ஹேய், ஆ. அஷ்டாபுரம் சென்று ஏய். அங்க யாரும் தெரியுமா? ஆ. திருதராட்ச மன்னனுக்கும் ஆ. காந்தாரி அம்மனுக்கு பிறந்த பிள்ளைகள் ஒரு ஒரு பிள்ளைங்க. ஆமா ஆ.
பாண்டு மகாராஜனுக்கும் குந்தமாதேவி மாத்ரா தேவிக்கும் ஐவர் ராஜாக்கள் 105 பேருக்கும் நல்ல முறையில் அனைத்து கல்விகளை போய் வச்சு சகல வித்தைகளை கற்றுக் கொடுத்து நல்ல முறையில் கற்றுக்கொண்டார்கள். ஓடி வந்தால் துரியோதனன் ஐயா துரோணாச்சாரி அவர்களை நல்ல முறையில் கற்றுக்கொண்டோம். குரு காலிக்காக என்ன வேண்டும் கேளுங்கள் அப்படி என்று தெரிவித்தான். துரியோதனா எனக்கு ஒரு சபதம் இருக்கின்றது, அந்த சபதத்தை நிறைவேற்றி விட்டால் அதுவே குரு காணிக்காக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி என்று தெரிவித்தேன். துரியோதனன் கேட்டான் என்ன சபதம் என்று. பாஞ்சால தேசம் சென்று பாஞ்சால மன்னன் அடியோதனம் அடித்து மின்கட்டு பின்கட்டா கட்டி என் காலடியிலே போட்டு விட்டால் அதுவே குரு காணிக்கை அப்படி என்று தெரிவித்த உடனே துரியோதனன் முதல் 100 பேர் சென்றார்கள். 100 பேர் சென்று யூகே என்று சொல்லக்கூடிய மந்திரியிடம் அடிப்பட்டு உதப்பட்டு ஓடி வந்தார்கள். ஆமா, ஆனால் இரண்டாவதாக பீமாட்சி அர்ஜுனன் வந்தார்கள். ஐயா குருநாதரே, நாங்கள் சென்று அந்த பாஞ்சால மன்னன் அடியோதனம் அடித்து உன் காலடியில போடுகிறோம் அப்படி என்று சென்றார்கள். சவா சென்றுவார்கள் என்று தெரிவித்து நேராக பாஞ்சால தேசம் சென்றார்கள். யூகி என்று சொல்லக்கூடிய மந்திரி பீமனைத்தான் அர்ஜுனன் பாஞ்சால மன்னன் அடியோதனம் அடித்து மின்கட்டி கட்டா கட்டி என் காலடியில போட்டு விட்டார்கள். ஆமா, சபாஸ், இவன் ஒரு நாட்டு மன்னன், இதுவே போதும், இவனை விட்டு விடுங்கள் அப்படி என்று தெரிவித்தேன். அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஐவர் ராஜாக்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஏற்பட்டு பகை ஏற்பட்டு சண்டை நடந்தது. அப்படி சண்டை நடந்தவுடனே 18 நாள் சண்டை நியமித்து வைத்து விட்டார்கள். 10ஆம் நாள் சண்டையிலே பீஷ்மாச்சாரி அம்பு படிக்க இருக்கின்றார், எனக்கு சேனாதி பட்டம் கொடுத்திருக்கின்றார்கள். 12ஆம் நாள் சண்டையிலே துரியோதனன் மிகுந்து பேசிவிட்டார். அப்போ சொன்னேன், இன்று 12ஆம் நாள் விதி, இது போனால் போகட்டும், நாளை 13ஆம் நாள் சண்டையிலே அந்த தருமன் அடியோதனம் அடித்து உன் காலடியை போடுவேன் என்று தெரிவித்தேன். 13ஆம் நாள் சென்று ஒன்னும் முடியவில்லை. ஆனால் அபிமன்னனுக்கு ஆமா 10 ரதத்தை என பொடி பொடி பொடியாக்கிட்டான். அதுக்கு ஒரு யோசனை வந்து அப்போது தெரிவித்தேன், உன் மைத்துன ஜெயந்தரசன் பீமனை கொல்ல வேண்டும் என்று கொன்ற மாதிரி வாங்கி வைத்திருக்கின்றான். நீ அப்புறம் பார்த்துக்கலாம் பீமனை அபிமன்னன் என்று பேர் வைத்து நேற்று 14ஆம் நாள் சண்டையிலே அந்த அபிமன்னனை குளோஸ் பண்ணிவிட்டோம். கைவேறு கால்வேறு தலைவேறு வெட்டி அவனை எரிஞ்சுவிட்டோம். இருந்தாலும் அப்போது அர்ஜுனன் ஓடி வந்து ஒரு சபதம் விட்டு இருக்கின்றான், என் மகனை கொண்டவனை நாளை 14ஆம் நாள் சண்டையிலே சூரிய மறைவதற்குள் அவனை கொல்லவில்லை என்றால் என் பேர் அர்ஜுனன் கிடையாது, அப்படியே இருந்தால் கொல்லவில்லை என்றாலும் அக்னி பிரவேசம் செய்துவிடுவேன் அப்படி என்று சபதமிட்டு இருக்கிறார். இருந்தாலும் துரியோதனன் வரும்படி கேட்டார். வரும்படி கட்டளை துரியோதனா ஐயா நான்கு மறை சேமத்தோடு இருப்பது குருநாதரை பார்த்து வேண்டி பரிந்து பண்ணினார். ஆமா, சுக சேமத்தோடு வாழ்வாய். சரி, இன்றைய தினத்தில் இந்த மதிகட்ட மந்திரி விட்டு அடுத்த காரணம் என்ன? நேற்று தினத்திலே ஆமா உன் வார்த்தை கேட்டு செவிடார் வந்து என் தங்கச்சி மகனை என் தங்கச்சி அந்த கூட்டு வந்து சரக்குடார வளைத்து ஆமா அர்ஜுன் அபிமன்னனை கொன்று விட்டோம். நேற்று நமக்கு வெற்றி தேடி வைத்து வெற்றிதான். ஆனா இன்னைக்கு என் தங்கச்சி இருக்கபார் துட்டனை நேற்று அர்ஜுன சபதம் செய்தல இருந்து என் கணவனை கொண்டு விடுவான் அர்ஜுனன் அப்படி என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினத்தில் சபையை கூட்ட வேண்டும். அதனால் அதற்காக தான் உங்களை வரவேற்று ஆகட்டும். சபையை கூட்ட வேண்டும். ஒரு
நேற்றிலிருந்து நேத்து சண்டை முடிச்சு போனவன் இன்னும் வெளியே திரும்பலையா மச்சான். இன்னும் வீட்டுள்ளே கிடக்குறான். என்ன அழகு பழுமின்னு பதில் அவனை கூப்பிட்டு முதல்ல அவனுக்கு தைரியம் கொடுக்கணும். அதனால ஆமா, அதனால் என் மைத்துனன் ஜெயித்தரவனை நான் அழைத்தது அது சீக்கிரமா
ஏண்டா அம்மா ஓட ஓடாரான் பையன் இருக்கு போறான். இப்ப மாவட்ட வர இருப்பான்றியா? அம்மா ஓட ஓடாரான் நிக்க மாட்டான். அவன் இருக்க மாட்டான். இவன் போயிடுவான். அம்மா ஓட நிக்க மாட்டான். இத போயிடுவான்றா. என்ன ஐயா வரவெல்லாம் பொறுக்குத கோழி. ஐயா வரவெல்லாம் பொறுக்குத கோழி. பாருங்க தோயா தான் கூடாரு. ஆமா பாருங்கள் தோயா அப்படித்தான் கூடாரு. பின்னாடி போனா சொல்லுங்க ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்ற கைடை பின்னாடி சொன்னா சொல்றாங்க ஓயான்னு கேக்குறா சொல்றாங்க ஓயான்னு கேக்குறாங்க. சொல்றாங்க யாரா ஓயா? அவர் சண்டை போடுறாங்க. ஓயான்னு கூப்பிடுங்க. இந்த வர ஐயான்னு சொல்ற கைடை பின்னாடி அப்படியே போனா தோயா அப்படின்னு சொல்லு. பின்னாடி சொன்னா ஓயான்னு கேக்குறியா? இல்லங்க அவன் ஒரு வாட்டி சொன்னான். அவன் சொன்னது யாருன்னா தெரியுமா? சண்டை போடுறாங்க. என்னடா ஓயான்னு சொல்லாத. அப்படி போடே போடே என்னடா அடிக்கிறாங்க? என்னடா வணக்கம் ஐயா வாங்க ஐயா வணக்கம். நல்லவனாக வல்லவனாக வாழட்டும். ஆகட்டும் ஐயா. என்னடா வணக்கத்தை கேட்டு வாங்குறாரா? ஆமா ஐயா வணக்கம் ஐயா. வணக்கத்தை கேட்டு வாங்குறாரா? அனந்து கேட்டு வாங்குறா நிக்க அப்படி சொல்லுங்க. அனந்து கேட்டு வாங்குறா நிக்க மாட்டான். ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா. டேய் ஓ பின்மார்த்த வேண்டாம். அது விடுமா? உட்கார் விடுறா. வரலாறு பேசுற வீண் வார்த்தை. அந்த வார்த்தை விடு. கதைக்கு வா. அந்த வரலாறு சொல்லுவாரு. அப்படி கேக்குறாரு கம்ப்யூட்டர். இது என்னடா ஊரு? இது உங்க அம்மா அப்பா பாலியோ. அம்மா பாளையம். அந்த அம்மா பாளையம் இங்க இருக்குது. அப்புறம் அம்மா பாளையம் இருக்குது. என்ன ஊரு? அது அங்க இருக்கட்டும். இது என்ன ஊரு? இது மாடாமுனிங்க. நமக்கெல்லாம் ஒரு தாய் திருநாடு. மாடாமுண்டி நண்டகுலம். அடக்கம் அமரல் வைக்கும். அடங்காமல் திருவள்ளுவர் இருந்தா ஒன்னே முக்க வருதா? ஒரு வருஷம் சேர்த்து எழுதுறேன். பின்ன குசுடா கைது அடக்கம் அமரர் ஒழிக்கும். அடங்காமை ஒழித்து. அப்படியா? நாக்கு பிரிய மாட்டீங்களா? நாக்கு பிரியாதுரா. அடங்காமை கல்வியை தமிழ் அமெரிக்காவா? மாதா பிதா குரு தெய்வம் அனைவருடைய பார்த்து உங்களுடைய பார்த்து ஐயா மாஜரும் விட்டா ஓய்யா. ஐயா வணக்கம் வணக்கம் சித்தப்பா. யார நல்லா இது உங்களுக்கு? வணக்கம் உங்கள் அனைவருக்கும் இந்த சின்ன சிறியவர் கருவூப்பி திருநாட்சி ஒரு கோடி வணக்கம். Thank you.
வரக்கூடிய ஆ. இவர் பேர் தான் ஜெயந்தரசு. 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 இது மாதிரி தெரியும். எப்படி பண்ணாரு, எப்படி பண்ணாரு? சொல்லுவாரு. இவரோட நாடா சிந்துதாசம். ஜெயந்தரசு. எங்க அப்பா பேர் தெரியுமா? சிந்து பூபதி. சிந்து போய் மைந்தன். நாடு சிந்துதாசம். எங்க அப்பா சிந்து பூபதி. அவருக்கு மைந்தன். மைந்தன். இவர் பேர் ஜெயந்தரசு. ஜெயந்தரசன். ஜெயந்தரசு. டேய், சிந்து பூபதி மைந்தனாவளி வரக்கூடிய ஜெயந்தரசன். ஜெயந்தரசு. அதான் என்னுடைய பேர். ஆமாங்க. அப்படிதான் சரியா? எனக்கு திருமணம் ஆயிடுச்சுமா? கல்ல ஆச்சா? போட்டாட வாங்கிட்டு தான் வெளிநாடு போயிடா. வெளிநாட்டு எங்க போயிருக்கு? திருமணம் ஆயிடுச்சுதான் சொல்லாரு. ஆமா. சரி இருக்கட்டுங்க, நல்லத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போ. அப்புறம் வெளிநாட்டு இல்ல யாருக்கா கூட்டி வச்சுக்கிறியா, இல்ல காசு வாங்குறியா அப்படின்னு கேட்க சொன்னாங்க. ஒண்ணு யாரா கூட்டி வைக்கிறாங்க? அவன் தண்டு போ. யார் கூட்டி வைக்கிறான்? அவன் அப்படி அவன் பொண்ணுங்க உடனே கேட்டு வாங்கி போறான். தண்டு பாடுங்க. டேய், அப்படி உன் மாடி வயசு வந்துச்சா? டேய், அப்படி இருந்தா சரி. இல்லையா அகஸ்தாபுரம் இருக்குமா? அந்த அகஸ்தாபுரத்தை ஆண்டு வர பொறியாள் முதல் மொத்தம் 100 பேர். அந்த 100 பேருக்கும் ஆசைக்கும் அன்பைக்கும் பாசத்திற்கும் இருப்பது ஒரே ஒரு தங்கை. அது பேர் தான் துச்சலை. அப்படி இருந்தா சரி. அந்த பொண்ணு தான் திருமணம் போறேன் 100 மச்சான்டா. 100 பத்தாங்கிறாங்க. 100 மச்சானுங்க. 100 மைத்தா. 100 மைத்தா. ஐயே தங்கச்சி. ஒரு தங்கை. அந்த அம்மா தான். ஏய், இவர்கிட்ட போகும்போது பயம் பத்திரமா போ. ஏன் பேசுறேன்னு வச்சுக்க, 100 பேர் வருவானுங்க. நம்மள பட்டை எடுத்துருவாங்க. ஒரே தட்டு பொடி பொடியா ஆயிடுவேன். பேச மாட்டேங்க. முருக மாடியில குழுமே இருக்க முடியாது. ஐயோ ஊர் பத்து ஊர் ஏறி கொடுத்துருங்களா? ஒரு முருகா பிடிச்சி கலாச்சிருவாங்க. அப்படி இருந்தா சரியா? அது எங்க சின்ன மாமனா இருக்காவா? பாண்டு மகாராஜா மாத்தாதேவி ஐவர் ராஜாக்கள் மொத்தம் 105 பேர் எனக்கு மச்சாமா. அப்படி இருந்தா சரியா? ஒரு நாள் தினத்துல அவங்களுக்குள்ள சண்டை விகடக்கூடாது ஏற்பட்டு அது 12 வனவாசம் ஓராண்டு அக்கியா என் மச்சா இருக்கிறாப்பா பணங்காமடி சேர்க்கிற துரியோதன காட்டுக்கு போட்டார். பாண்டவர 12 ஓராண்டு அக்கியாதவாசம் கைத்து வந்த நாடு இப்படி தெரிவித்தார். இப்படி போன உடனே ஒரு 5 வருஷம் காலம் ஆச்சுப்பா. காட்டுக்கு போய் 5 வருஷம் ஆச்சு. அப்ப பார்த்தா இந்த ராஜாக்களை சபையை கூட்டாரு துரியோதன. அப்பேற்பட்ட சபையை கூட்டி இந்த சபையில இருக்க சபையாளர்களே யாரா இருந்தாலும் சரி அந்த பாஞ்சாலி இருக்காவா பட்டுச்சிரிக்கி அதோ 5 வருடமாக காணகத்தில் அண்ணவளை தேடு கண்டுபிடித்து யார் ஒருவர் அண்ணவளை இழுத்து வந்து என் வலது துணை மீது அமர்த்துறீங்களோ அண்ணவருக்கு இந்த 5 ராஜாக்களுக்கு கொடுக்க வேண்டியது பாதி நாடு இல்லையா கிருஷ்ணாபுரத்துல எவன் ஒருத்தன் பாஞ்சாலி இட்டு வந்து துணை மீது அமர்த்துறானோ அவனுக்கு இந்த பாதி நாடு பாஞ்சாலிய ஒன்னாவது யாரு வலது துணையில அவர்களுக்கு பாண்டவர் சேர நாடு பாதி நாடு அஸ்திராபுரத்தில் பாதி நாடு அப்படி கட்டளையிட்டாரு. சும்மா இருக்கலாமா? யாருக்குமே நமக்கு சிந்து தேசம் அது இருக்க பார்த்த துரியோதனா இதுதானே அப்படி நேரா புறப்பட்டேன். நேரா காட்டுக்கு போனேன். அங்க காட்டுக்கு போன பாரு நான் போன நேரம் அந்த 5 ராஜாக்கள் யாருமே அங்க இல்லப்பா. பாண்டவர் தனியா இருக்குது. காய்கறி பறிக்க போயிட்டாங்க. அன்னாகாரம் இல்லை அதனால காய்கறி பறிக்க அங்கங்க போயிட்டான். இதுதான் சமயம். அப்படி இப்ப ஒரு விஷயத்த சாதிக்கின்றான். கோபத்தை அன்பால சாதிக்கலாமா? அதிகாரத்துல அன்பால சாதிக்கலாங்க. அங்க காணகத்துல பாஞ்சாலி மட்டும் தன்ன தனிமையா அவள்கிட்ட போய் அடியா பாஞ்சாலி வாடி அப்படின்னு கூட கூப்பிடக்கூடாது. ஏன்னா மச்சானோட மனைவி நம்மளுக்கு தங்கச்சி. அந்த பைத்தியக்காரி இருக்கிறார் அவன் எப்படின்னா இருக்கட்டும் இப்ப வேலை நடக்கணும். புரியுதா? தந்திரமா போட்டு விடுங்க. தங்கா பாஞ்சாலி 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 உடம்புல
கழிச்சு பாக்கிறீங்க. ஆமா. சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்லையா? அப்படியே விசாரிக்கிறேன். அப்படி கேட்டுக்கிறேன். விசாரிக்கிறேன். இல்ல இல்லையா கிருஷ்ணாபுரம் இந்த நாடு இருக்கு பாரு. அந்த நாட்டுக்கே ராணியா வாழக்கூடிய பாஞ்சாலியாச்சே. நீ போய் இந்த காட்டுல இந்த காட்டுக்கு வரலாமா நீ? காட்டுலயும் கல்லுலயும் முள்ளுலயும் இப்பேற்பட்ட இன்னல்களை அனுபவிக்கிறேன். அப்படி தந்திரமா ரெண்டு வார்த்தையை கேட்டாசனம் பண்றீங்க. 5 வருஷமா பாரு எனக்கு சாப்பாடு சாப்பாடுல ஒரு வேளை சாப்பாடு கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே நீங்க எப்ப காட்டுக்கு வந்தீங்களோ அதுல இருந்து ஒரே சிந்தனை இந்த ஆய்வு ராஜாக்கள் மீதும் என் தங்கை பாஞ்சாலி மீது அப்படி சொன்ன உடனே பார்த்தது அண்ணா பாருங்க பாருங்க வந்து அமருங்க அப்படின்னு என் பாதத்தை சாஷ்டாங்கமா வணங்கியது பாஞ்சாலி. அப்படி பணிந்த உடனே பார்த்தேன் இதுதான் சமயம். அங்க மைத்துன நாய்வர் ராஜாக்கள் எங்க போயிட்டாங்க பாண்டவர்கள். அப்படி கேட்ட உடனே பார்த்த உடனே என்ன சொல்லுது அவங்களா காய்கனிகளை பறிக்க காட்டு போயிடாங்க. அவங்க வருவாங்க அந்த கனிகளை புசித்து சற்று பசியாறி செல்லுங்க அப்படி சொன்ன உடனே பார்த்தா அம்மா எனக்கு கால தாமதமாகி விட்டது. என் நாட்டுக்கு நான் செல்ல வேண்டும். குடிமக்களை பார்க்க வேண்டும். பாசமா இருந்தேன் உன் மீது பாசமா இருந்தா உன்னை பார்த்துட்டேன். இவர் ராஜாக்களை 12 கைச்சி வந்தா கூட சரி அவங்கள பாக்குறேன் அப்படி சொன்ன பாரு. சொன்ன உடனே இப்ப இவனை எப்படி ரதத்திலேயே இருந்து பார்த்து அதுக்கு தந்திர பண்ண என் கையில இருந்து பாரு வாழாயிரம். அந்த வாழாயத்தை அப்படி வச்சுட்டு பாலாயத்தை வச்சு மேல ஏறணும் பாரு. பாஞ்சாலி பார்த்தது அண்ணா உங்க ஆயுதம் இருக்கு பாரு. உங்க ஆயுதத்தை விட்டுட்டு போறேன் அப்படி சொன்னது பாரு. அம்மா பாஞ்சாலி அந்த ஆயுதத்தை கொஞ்சம் எடுத்து பதத்துல ஏறி அமர்ந்து விட்டு அந்த ஆயுதத்தை எடுத்து வந்து என்னிடத்துல கூட அப்படி தெரிவித்து விடுறேன். பார்த்தேன் பாஞ்சாலி வந்து அப்படி எட்டி கொடுத்தது. அம்மா கொஞ்சம் எட்டவில்லை. இந்த ரதத்தில் இருக்கு பாரு படி ஒரு படி ஏறிவா அப்படி கூப்பிட்டேன். அப்படியா கொடுத்தது தங்க எட்டவில்லை. இன்னும் ஒரு படி இன்னும் ஒரு படி இறந்தது 3 படி 3வது படியில் ஏறி நினைச்சு பாரு. அப்படி ஈத்து போட்டா ரதத்தை எடுத்து அடிச்சா ஜெயிந்தவன் ரதமதியே அப்படி ரதத்தை ஓட்டு 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 போறான். பார்த்தா பாஞ்சாலி ரதம் மீது உட்கார்ந்து கொண்டு அடடா அண்ணன் என்று வந்து பாசத்தை காமித்து இப்பேற்பட்ட பழிக்காலாகி விட்டாய். எப்படி என்னை பழுக்கட்டாயமாக ஈத்துட்டு போறேன். எனக்கு இருப்பது 5 கணவர் 5 பேரிலே அதிக பணம் புரிஞ்சவன் பீமன். அப்படி சொல்லி பீமா மாமா என் கண்ணாலா என்னை காப்பாற்றி அப்படின்னு சொன்ன தண்ணா தம்பி என் ரதத்து முன்னாடி மழை போல நிக்கிறான். பார்த்த உடனே ரதத்தை ஓட்டுறதா திருப்பத்தா ஒண்ணுமே புரியல. கிட்ட வந்தா பச்சாதான் நாளு அப்படின்னு ஒரு குத்து குத்துவான் கொடுத்துருக்க மாட்டா பின்ன அள்ளிலாம் கொட்டின்னு இருக்கும். ஆமா அவனுக்கு அப்படி அடிச்சான் பாரு. அடித்து என்னை கட்டி நேரா ஈத்துட்டு போறாங்க பார்த்தா மாமா மாமா அப்படி என்னை காப்பாத்துங்க அப்படி கால அவர் பார்த்தா அடே பீமா நம்ம 105 பேருக்கு இருப்பது ஒரே ஒரு மச்சான். அந்த மச்சான் எந்த தவறு செய்தாலும் மன்னித்துக் கொள்ள வேண்டும். தங்கச்சிக்காக அண்ணவரை ஆதரிக்க வேண்டும். நம்ம தங்கை கண்ணாரன் அல்லவா அப்படி தெரிவித்த உடனே பீமா இந்த ஜெயந்தரசனை இந்த காட்டுல இருந்து அவன் நாடு சிந்து தேசம் இருக்குமா சிந்து தேசத்து வரைக்கும் எந்த ஒரு பிழை வராம யாவது ஒன்று ஆபத்து வராம கிடு கிடு போய் அவன் நாட்டுல விட்டு அப்படி சொன்னார் பாரு. இந்த பீமான் பாரு இவனை நம்பி நான் போண்டா கூட கிடு கிடு போனா பாரு. பாதி வயல நிறுத்தி என் மனைவி எப்ப அபகரிச்சு செல்ல நினைச்சாயோ அப்படி உட்கார வச்சு என் தலையில மொட்டை அடிச்சுட்டாப்பா. அப்படி தலையில மொட்டை அடிச்சான். இந்த வீமம் போய் வரத்துக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. அவன் தர்மர் பார்த்தா தம்பி அர்ஜுனா வீம என்ன பண்றான்னு பாரு. சம்மாரிக்க மாட்டான் அதிக பலவானவன். அவனை போய் பாரு அப்படி சொன்ன உடனே இந்த அர்ஜுனன் வந்து பார்த்தான். அண்ணா என்ன காரியம் செய்தான் மனைவி அபகரித்து சென்றான். அவனை மொட்டை அடிச்சு நீ செஞ்சதுதான் சரி நீ செய்தா சரிதான் அப்படி சொன்னா பாரு. அவங்க வந்து சும்மா விட்டான். அவன் என்ன பண்ணான்? அவன் கிடிகிட்ட போனான். டேய் ஒரு கைதி புடிச்சு வந்தான். அந்த கைதி மேல தூக்கி என்ன உட்கார வச்சான்.
கைது மேல உட்கார வச்சாரு. மீண்டும் பார்த்தா நகுல சகாதேவர்களே, நீங்கள் இருவரை சென்று அர்ஜுன பீம போய் ரொம்ப நேரம் ஆகுது, அவங்க என்ன பண்றான்னு பாத்துட்டு அவனை கூப்பிட்டு வா அப்படி சொன்ன உடனே இந்த ரெண்டு பசங்க அம்மா பசங்க நகுல சகாதேவர் என்ன கைது மேல உட்கார வச்சு கரும்புலி செம்புலி அப்படி குத்தி உடனே பார்த்தா தர்மர் பாஞ்சாலி 4 பேர் 3 பேர் போனானுங்க, இன்னும் வர கிடையாது. 4 பேர் போயிட்டானுங்க, இன்னும் வர கிடையாது. நீ சென்று அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்து அது சீக்கிரமாவா. அந்த பாஞ்சாலி வந்து பாத்து மொட்டை அடிச்சுட்டாங்க, கைது மேல ஏத்திட்டாங்க, கரும்புலி செம்புலி குத்திட்டாங்க. 4 கணவனை பார்த்து நீங்க செய்ததா சரி, அப்படி சொன்ன உடனே பார்த்தது உங்க கடமையெல்லாம் நீங்க செய்துட்டீங்க, என்ன அபகரித்து சென்றாம்பா இந்த ஜெயந்தரசன், அவனுக்கு நான் ஒரு சாபத்தை கொடுக்கிறேன் அப்படி என்று. அதே ஜெயந்தரசா இந்த கைது மேல உட்கார்ந்து இந்த கழுதையோடு நீ உட்கார்ந்து பார், இந்த கழுதையோடு நீ ஒட்டிக்கொள்ள வேண்டும். அப்படி மீறி உன்னை கைது மேல இருந்து பிரிக்கிறதுக்கு யாராவது வந்து தொட்டால் அவர்களும் ஒட்டிக்கொள்ள வேண்டும். அப்படி ஒட்டிக்கொண்டு மீண்டும் இந்த சாபம் எப்ப நீங்கணும் என்னுடைய இனத்தவர் எவர் ஒருவர் வந்து கை வச்சு தொடராரோ அப்பதான் நீங்க எல்லாரும் இந்த கைது சாபம் நீங்கும். அப்படி தெரிவித்த உடனே பாத்துனா தம்பி, இந்த காட்டுல போற வரைக்கும் இந்த கைது அப்படியே மொல்ல 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 பொல்லன்னு போச்சு. இந்த அகஞ்சாபுரம் 56,000 தேசம் போச்சு பாரு. சந்து போது காடு மாடுல பார்த்தா டில்லியாக்கு அகசாபுரம் போச்சு. என் மச்சா இருக்கிற பாரு வணங்காமடி சாகர் துரியாதனா நம் மைத்துணைக்கு இப்பேற்பட்ட பங்கு நேர்ந்து விட்டது அப்படின்னு வந்து மைத்துனா இப்படி கட்டி பிடிச்ச உடனே அவரு என்னோட ஓட்டினார். அப்படி ஓட்டிட்டு உடனே அவன் தம்பி 99 பேருக்கிறான், அவனு வந்து பார்த்தான், அவனு அப்படியே தொட்டு பிடிச்சான் பாரு. மொத்தம் 100 பேரும் பிடிச்சிக்கிறான். 100 பேரு, நான் ஒரு ஆளு, கழுது ஒரு ஆளு. ஓடுற இந்த 56 தேசமா கைது ஈத்தி அழிது. அப்படி அழிஞ்ச உடனே நேரம் எங்க போச்சு, கடைசியா அங்கு தேசத்துல பார்த்தான். அண்ணா யாரு தம்பி துரியோதனுக்கு பேர்பட்ட நிலைமை. அப்படி வந்து எங்க 101 பேரையும் அப்படியே தொட்டார் மாதிரி அப்படியே தபார் தபார் அந்த கர்ண வந்து அவரே கை வச்சு விடுதா அந்த கை விட்டார்கள். இப்பேற்பட்ட சண்டால பயம் விடலாமா, விடக்கூடாது. அப்படி என்று அந்த பரமகடல் நான் என்ன செய்தேன், சிவபெருமான கோரி சிவபெருமான கண்டு சிவபெருமான கோரி தவத்தை செய்து அன்னவரை கண்டு அதோ சிவகதாயுதமும் ஒன்றமாலியம் என்னைக்காதான் சரி அந்த வீமனை கொள்வேன் என்று அபதத்தை செய்து சிவகதாயுதமும் ஒன்றமாலியம் இந்த இங்க இருக்கும்போது அந்த கௌரவ சண்டை வச்சு பாரு. 12 வனவாசம் கழித்து மீண்டும் நாட்டுக்கு வந்து விட்டான். நாட்டுக்கு வந்து விட 18 நாள் யுத்தம் நேபித்து விடுற 12ஆம் நாள் வரைக்கும் சும்மாதான் இருந்தேன். 13ஆம் நாள்ல பார்த்தா என் மைத்துனா வெளியே வரக்கூடிய துரியோதன ஓடி வந்தான். மச்சான் ஜெயந்தரசா உன்னால ஒரு உதவியாக அது அபிமன்யு இருக்கேன் பார், துரோணாச்சாரியோட 10 ரதத்தை பொடி அவனை விட்டா இந்த 18 நாள் யுத்தத்தை இன்னைக்கே முடிச்சிருவான். அண்ணவனை உன் கரத்தில் இருக்கு பார் கொன்ற மாலை, அதை வைத்து அரவடான் வளைத்து கொல்ல வேண்டும் அப்படி தெரிவித்தார்கள். இந்த கொன்ற மாலை என்னைக்கு இருந்தாலும் சரி பீமனை கொல்வேன் என்று பரவக்கடலை கோரி தவத்து செய்தார். அதனால இந்த கொன்ற மாலை கொடுக்க மாட்டேன் அப்படி தெரிவித்து பார். அப்படி தெரிவித்த உடனே என்ன பண்ண அந்த பீமன் அப்புறம் பாத்தீங்களா இந்த அபிமன்யு இருக்கான் பார், அபிமன்யு அவனை கொல்ல வேண்டும் அப்படி என்று 14 நாள்
யுத்தத்திலே சரவணார் வளைத்து கரம் பேரு கால் பேரு சிரம் பேரு தனித்தனியா துண்டி வெட்டி போட்டு பார்த்தோம். அந்த அர்ஜுன ஒளி வந்து பார்த்தோம். அதே ஜெயந்தரசா என்ற தினத்திலே என் பிள்ளை எப்படி கொன்றாயோ அதே போல் நாளை சூரிய உதய்ந்து சூரிய உதயமாகி அஸ்தமாவதற்குள்ள உன்னை கொல்லாவிட்டா என் பேர் அர்ஜுன கிடையாது, என் கரத்தில் இருப்பது வில் கிடையாது அப்படி என்று சபதம் இருக்கா. இன்னைக்கோ 14 நாள் என்ன நடக்குமோ, என் உயிர் போகுமோ தெரியவில்லையே. என் மாமன் இருக்காம ஐயா நேரத்துல இருந்து நேரத்துல என் தங்கச்சி வந்துச்சு. ஆமா அதுல இருந்து வாயில வசம் வச்சு தேக்க என் மச்சா மூஞ்சி எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. எப்படி நீ தோட்டு பாக்கி மூஞ்சி எவன் சத்தாலும் சரி இந்த நாடு நம்மளுக்கு வேணும். யார் அம்மா போனது? நான் பார்த்தேன் வருஷம். நாமானு செவனேன்னு இருந்தேன். என்ன கூப்பிட்டு அந்த அபிமன்யு மேல கொன்றமலை சொல்லி அந்த அர்ஜுன சாதாரண ஆள் கிடையாது, சபதத்தை செஞ்சு விட்டான். என்ன மறிச்சாலும் மறிச்சிருவான். பங்கு கேட்டனா இல்ல உன் குடும்பத்துக்கு எதனா வந்து வச்சுக்கினா என்னைக்கு பொண்ணு கட்டணும் அது நீ போனோம். ஆமா இன்னைக்குதான் வர்றேன். வாயில வச்சா சரி மச்சான் வாயில வச்சா என்னன்றா நீ ஒரு ஆம்பளை எப்பேற்பட்ட வீரன், நீ ஒரு போர் வீரன், உனக்கு போய் நீ பயப்படலாமா? அவன் ஒரு பேடி பையன், நாங்க 100 பேர் வீரன் உனக்கு மச்சா இருக்கிறோம். வீரர் வீரர் வீரர்கள் உயிரே போகும்போது என் மயிறு வீர மச்சா வந்து அகஸ்தாபத்துல பாதி குடுக்குறேன். உன்னை நம்பி போனேன், குட்டிச்சாரா போச்சு. நாமா செவனர் கொன்ற மாலை வச்சு மச்சா இந்த அபிமன்யை கொல்லுங்க. சரி சல்மா நீ மன்னனா போற அந்த தேவடா பையனுக்கு கொடுக்குற நாட்டை உனக்கு உனக்காகதான் உனக்குதான். மாமா மைத்ரா மாமா மைத்ரா மாமா மாமா செய்தால் மாமா வந்தான் உன்னுடைய பாதத்திற்கு சரி உன் மைத்திர ஜெயந்தரசன் நீ என்னை போல் சரி சமமான அரசாங்க போவா நீ எனக்கு சமமான அரசனாக போற. ஓய்ச்சி கட்டிட மக்கால ஓய்ச்சி அப்படி அதனால சரி உன் மனைவி இருப்பாரு என் தங்கச்சி, அது பொம்பளைங்க போனோம், நம்ம ஆம்பளைங்க தைரியமா இருக்கும். அதனால கூப்பிட்டு அது ஒரு தேர்தா சொல்லிட்டு வா. இன்னைக்கு நாங்க வீட்டுக்கார வந்திருக்கா அவங்கள விடு, இந்த அளவு தடுத்து அவனுக்கு உயிரை போகும்போது வீட்டுல இந்த சனியனை எப்ப காலை கட்டணும்? எப்ப தாலி கட்டணும்? கால சனியனை காலில் கட்டாலே சனி நம்மளுக்கு இவன் வீட்டுல பொண்ணு எடுத்ததுக்கு என் உயிர் போகும்போது
டேய், என் மச்சான் அர்ஜுனை பத்தி எனக்கு தான் தெரியும். அவன் சொல்வாக்கே செல்வாக்கு கூடியவன். ஒரு மயில புடுங்க மாட்டான். நீ போடு, நீடா. சரி. ஒண்ணு பண்ண நீங்க பண்ண பாருங்க அவன். எங்க போருக்கா போற இல்ல வைக்க போடு. சரி அங்க மாடுகளே வைக்க புண்ணா போடுவாரு. ஓ என் கண்ணாடா கண்ணே சுட்டலை சுவாமி கண்ணே. ஐயா வந்தா நம் பிரணபாதி ஐயா வந்தா நம் பிரணபாதி ஐயா சந்தாமன பொட்டு பொன்னாதா ஐயா சந்தாமன பொட்டு பொன்னாதா சந்தாமன பொட்டு பொன்னாதா சுவாமி டேய், உங்கள் பாதத்திற்கு இந்த துர்ச்சடை அநேக கோடி மலரை கொண்டு உங்கள் பாதத்தில் போற்றி செய்தேன் சுகச்சமா இருப்பா, ஏந்திரு. ஆகட்டும் சுவாமி ஏந்திரு, ஏந்திரு. கண்ணே, ஆ. என்னுடைய பாதத்தை பிடிபடியா நீ எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? கண்ணே, மக மக ராசியாய் வாழ்வான். என் பாதத்தை பிடிபடியா சுகச்சமா என்று. ஐயோ ஐயோ சுகமா வார்த்தா ரவி ரவி வாட வாட ஐயோ வரணும் ஐயா கீழே தொட்டி போடுறா பையா சுவாமி போடுங்க பாருங்க சாமி 30 ரூபாய்க்கு மேல பெட்ரோல் போட்டுட்டு போக மாட்டேங்கிறேன் சாமி இனிமேல அம்மா குடும்பத்தை யார் சிக்கமா பாப்பாங்க என் சாமி 100 ரூபாய்க்கு போட்டா வண்டி ஓடுந்துட்டு 30 ரூபாய்க்கு மேல போட மாட்டேன் சாமி தூக்கத்தை கூட அந்த கல்புரை ஏற்ற நேரத்துக்கு தான் தூக்கம் வருது அப்பாவோட போய் காலை கட்டி பாருங்க அது வேற தூக்கி அப்ப சாமி பாப்ப வெங்கட்ராம வாஜாரங்க ஒரு 1/2 மணி நேரம் திருச்சி ஆத்த கூட தான் கருப்புற வாஜார இந்த மாதிரி யாரு சாமி கேட்பாங்க சாமி திரும்ப குச்சில கறி போட்டாங்களா பஞ்சு கறி 3 கிலோவும் ஒரே ஆளா தின்னுட்டு நான் சாமி எப்ப சாமி கறி தின்னுவேன் சாமி ஒன்னு எப்ப ஐயா பாபா ஏரிக்கு வேறு ஏறி ஏரியா கொலை கொலமா மீன் பிடிக்கிற போக சாமி என்ன போடுற சாமி மீனா கையாத்துட்டு சாமி எப்ப சாமி வந்து பாப்ப செத்தா போட்டு பாப்ப பாப்ப என்று இந்த மாதிரி ஆட்டாட்டி காலைல நீ இந்த ஊர்ல பாத்துக்கிறியா ராத்திரி ஆடும் காலைல ஆமா நான் பன்னிக்கறி 3 கிலோ தின்றாரு ஆனா சொல்ல உன் பொண்டாட்டி சொல்லுவா. ராவண தின்னும் சாமி நாம ராவல பன்னிக்கறி என்ன பொண்டாட்டி நாடி வெளியிட்டே கேக்குறேன் ஒரு நாட்டில ஞாபகம்
அடி தவிர போடு தவிர இன்னைக்கு பட்டு போச்சு சாமி பாருங்க மாமா போ 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 இன்னைக்கு ஒரு நாள் எப்படியாவது ஆமா மச்சுனா நீ நாட்டை குடுக்கறேன்னு சொல்லிட்ட ஆமா புரியாதா கபார் நீ எதுவும் கொண்டு போ பயப்படாத மாமா மாமா கபார் சரியா சரியாடா இருடாடா அம்மா வணக்கம் அப்பா எல்லாரும் நல்லா சரிப்பா மாமா 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 பாத்தி அவன் என்ன கேள்வி கேக்குறா பாருடா இன்னைக்கு ஒரு நாள் எப்படியாவது காப்பாத்தணும் யோசனை செய்வது அப்பா என்ன எப்படினா உன்னை இன்னைக்கு காப்பாத்தணும் ஆமா அதனால இதுக்கு என்ன யோசனை நான்டா சாரி இப்போ யாராவது இருந்து இப்போ அதோ ஜெயித்தரத 5 பேர் இருக்கிறோம் சரி ககுனி 5 பேரும் ஆனா என்ன இங்க பேசக்கூடாது இன்னைக்கு பேச வேண்டிய ரகசியம் அதாவது ரகசியமா பேசணும் ரகசிய மண்டபம் போவோம் இதான் ரகசிய மண்டபம் இந்த மண்டபத்தில் வந்துட்டா ஐயா கதை சாத்து ஆமா எல்லாம் மூணு பேருங்க சரி பையனை கூப்பிடு என் பையனை கூப்பிடு அப்பா அவனை எப்படின்னா மறைக்கணுமே ஆமா பொழுது போற வரைக்கும் மறைக்கணும் பொழுது போற வரைக்கும் அந்த அர்ஜுன் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஏதோ ஒரு ஐடியா சொல்லு சரியா மாமா சொல்லு மாமா நீ தான் யோசனை எங்கன்னா ஒரு 25 கஜம் 1000 கிணறு இருக்குமா பக்கத்துல இருக்குது ரோட்டு ஓரமே இருக்குதுன்னா இருக்குது அதுல ஒரு 10 கஜம் தண்ணி இருக்குமா உள்ள நிறைய இருக்குது ஒரு வரைக்கும் இது ஆமா அங்கதான் குளிக்கிறது நாங்க நல்ல ஐடியா நல்ல ஐடியாடா இடம் கிடைச்சிச்சா அப்பா காப்பாத்திலாண்டா அப்படியே இட்டுன்னு போறது ஜெயித்தாத்தன இட்டுன்னு போய் இவன் இடுப்புல ஒரு கவுத்த கட்டி அப்புறம் ஒரு பெரிய கல்லிய கட்டி அந்த 10 கஜ தண்ணியில அப்படி விட்டுறது தூக்கி போடுறது உள்ள தூக்கி போட்டு மேல கட்டிடணும் கவுத்த கட்டிட்டா பொழுது போற வரைக்கும் உள்ளே இருக்கட்டும் அர்ஜுனுக்கு செல்ல போத அர்ஜுன் தெரியுமா தெரியாது இவன் தண்ணி உலகிறது தெரியாது அதை செய்யுங்க போ போடா அங்க வா அப்படிலாம் சாவடிச்சு கூட அர்ஜுனா ஒரு சாவடிச்சுட்டுமா ஏன் புத்தி கட்ட மனுஷன் கோயிலுக்கு உள்ள தண்ணி இருந்தா 10 கஜம் உள்ள நான் உயிரா இருப்பானா மூச்சு விட முடியுமா என்ன அறிவுறுத்தலாம் பேசுறேன் ஓ செத்துருவான் ஆமா எப்படியா மறைக்கலாம் இன்னொன்னு செய்யலாம் மாமா அவனை பல்ல வெட்டி போச்சிடலாம் வல்ல வெட்டலாம் அப்படி வெட்டக்கூடாது இன்னைக்கு செய்ய வேண்டியது என்ன தெரியுமா என்ன வியூகம் இருக்குது அதான் நேற்று சர்க்கரை வியூகம் வச்சோம் ஆமா ஆனா இன்று வளர்ப்பது என்ன தெரியுமா சூழ்ச்சிக்காய் வியூகம் சூட்சமா இன்னைக்கு செய்ய வேண்டும் எப்படி தெரியுமா அதாவது ஜெயதரசன ஒரு நிலவர குழி வெட்ட வேண்டும் ஆமா குழி வெட்டி அந்த குழியில அவனை உட்கார வச்சிடணும் இறக்கி உட்கார வச்சு மேல கல் பலகை 1000 துவாரம் இருக்கணும் ஆமா காத்து போக வராது அந்த பலகை எடுத்து அப்படியே மேல மூடிட்டு 4 அணிகளா பிரிக்க வேண்டும் இருக்கிற சாணிய அப்படி 4 4 பேர் இருக்கிறோம் அதாவது முத அணில யாரு இருக்குன்னா ஏன்னா சேராத வட்டப்பட்டவர் ஆமா அணில நின்று அப்படியே தப்பு தவறி எவ்வளவு நேரம் இருக்கு அர்ஜுனன் தெரிஞ்சு வந்துட்டாலும் நீ அரை பொழுது மணி 12 வரைக்கும் அர்ஜுனோட நீ சண்டை செய்யணும் ஆமா 12 மணி வரைக்கும் நான் பாத்துக்கிறேன் அரை பொழுது நீ வளர்த்துறேன் இருக்கிறியா எங்க முத அணியில நான் இருக்கேன் அப்படியே நோனாச்சாரி மீந்து வந்துட்டா மணி 3 வரைக்கும் ஆமா நீ வளர்த்து போயிட சண்டை செய்ய தெரியா 3வது அணியில
துரியோதனா ஆமா கர்ணனே அப்படி மீண்டு அப்படி அவங்க 2 தாரையும் தாண்டி அங்கிட்ட வந்துட்டாலும் வந்துட்டான். மணி 6 மணி வரைக்கும் நான் ஒரு கால் போயுது கால் போயிடுது. நான் விடுவானா அப்ப 6 மணி ஆயிட்டா பொழுது போயிடுச்சு. அவன் செத்துருவான் அதான் பொழுது போயிடுச்சு. சூரியன் போய் மறந்துடுவான் கடைச்சி அணில நான் இருக்கேன். ஏடா ஏன் கடைச்சி அணில தெரியுமா? அவங்ககிட்ட இருக்கிறேன் தெரியுமா? சேர்ந்துகிட்ட அவன் எதனா சாப்பாடு கேட்பான், ஒரு தண்ணி வண்டி கேட்பான், ஒரு பீடி சிகரெட் கேட்பான், குடிச்சுனே இருப்பான். அவனுக்கு குடிப்பேன் பூரா நீயே தான் குடிப்ப அதான் சரி அவங்க அணில சரி நான் முதல்ல மூணாவது கல்பலகம் போட்டு முடியாது நிலவர குழி அணில ஜாக்கிரதையா இருக்கணும். இப்படி சூச்சகம் வந்து அந்த ஜெயித்தோனே பூமியை மறைச்சிருக்க இந்த நேரத்தில் பார்த்தால் அர்ஜுனன் ஏன் சின்ன சபதம் இந்த நினைவு வேண்டும் கோபால கண்ணன் பார்க்க வேண்டும் அப்படி என்று அர்ஜுன பெருமாள்